வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நிறைய பேர் கூட இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் ஒரு MacBook வாங்க போகிறீங்க, அதாவது M1 MacBook நீங்கள் இன்றைக்கி தெரியல வாங்க போகிறீங்கிற பட்சத்தில் 8GB RAM மாடல் போகலாமா அல்லது 16GB RAM மாடல் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. MacBookனு கிடையாது, iMac அண்ட் Mac mini கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 8GB RAM அல்லது 16GB RAM. ஸோ ஒரு சிம்பிளான பதில் தான் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலங்கிற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு M1 MacBookல 8GB ஆர் 16GB அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பதில் எப்பயுமே 8GB தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைசிங் தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க 8GBலேருந்து நீங்கள் 16GB மாடலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. வெறும் ஆப்பிள் சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு 16GB RAM வந்து அவைலபிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஆப்பிள் சைட்டில் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 8GB அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அது பெஸ்ட் ப்ரைஸில் உங்களால் வாங்கிக்க முடியும். அங்கேஸ் இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே M1 MacBookல இருக்கக்கூடிய RAM டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்கிறாங்க. இந்த யூனிஃபைட் மெமரியோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ராசஸருக்குள்ளே ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராசஸருக்குள்ளே உங்களுக்கு அந்த 8GB RAM வந்து இருக்குது. ஸோ அதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இப்போ விண்டோஸ் லேப்டாப் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்க, DDR4 RAM வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த RAM ரொம்பவே பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து இதோட ப்ளஸ். இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. அது ப்ராசஸரோட இன்பில்ட்டாக வரனால நீங்கள் ஃபியூச்சரில் வந்து 16GB நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் உங்களால் அதை வந்து பண்ண முடியாது. RAM வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. M1 MacBook எதுலையுமே உங்களால் RAM வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம RAM வந்து எப்படி நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ RAM அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ், டெம்பரரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பரரியாக நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை அந்த இடத்துல வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு RAM வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த RAM பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RAM 8GB உங்களுக்கு பத்தலைங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் நிறையா ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, 4K வீடியோ எடிட்டிங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வீடியோ எடிட்டிங்கை பாதியில் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீமியர் ப்ரோ அப்படியே நம்மளுக்கு ஸ்வாப் ஸ்டோரேஜுக்கு போயிடும். இந்த ஸ்வாப் ஸ்டோரேஜ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ், அதாவது மேக்புக்கில் நமக்கு 256GB ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா, அந்த 256GB ஸ்டோரேஜுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மெமரியை வந்து ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு macOS அலோகேட் பண்ணிடும். இந்த ஸ்பேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரீமியர் ப்ரோ இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஸ்லோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை விட நம்மளுக்கு RAM தான் மச் மோர் பெட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது RAMல தான் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். பட் ஆக்சுவலாக இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமைஸ் பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாதப்போ அது வந்து ஸ்வாப் மெமரியில் இருக்கும். ஸோ அதனால் RAMல வந்து நிறையவே ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து சாங் ப்ளே பண்ணி கேட்கும்போது அல்லது வேறு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மேக் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் இப்போவே நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க, நான் 8GB ரேமுக்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக மெயினான ஒரு கொஸ்டினுக்குள்ளே வரும், 8GB ஆர் 16GB எந்த மாடலில் வந்து நான் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு என்னோட பதில் எப்பயுமே 8GB தான். ஸோ 8GB மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இன்னும் கூட அந்த 16GB ஒர்த் தான். அந்த 20,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் 60GB போகிறதுக்கு ஒரு ஒர்த்தான ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹை ரெசல்யூஷன் ரா ஃபோட்டோ உங்களோட கேமராவில் நீங்கள் எடுத்தது அப்படியே நீங்கள் மேக்கில் போட்டு எடிட் பண்ணீங்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு அந்த 16GB RAM ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த 16GB RAM உடைய உண்மையான பெர்ஃபார்மன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 8GB RAM கம்பேர் பண்ணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8K வீடியோ எடிட்டிங், அதாவது 8Kல நீங்கள் இப்போ ஒரு மல்டிபிள் லேயரில் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு 16GB ரேமில் நீங்கள் வெண்டரிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த 16GB ரேமுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே வெளியே வந்து தெரியும். 8GB ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு யூசேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் யூசேஜுக்கு நீங்கள் போகும்போது, நான் சொன்ன வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் யூசேஜுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 16GBக்கான பலன் கிடைக்க தான் போகுது. அந்த 20,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணதுக்கான உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது. பட் நார்மலாக ஹெவியான யூசேஜுக்கு கூட உங்களுக்கு 8GB RAM அப்படிங்கிறது தாராளமாக போதும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். 8GB நீங்கள் RAM எடுத்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் 4K வீடியோ எடிட்டிங் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஈவன் 8K பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேரை ஈஸியாக ஹேண்ட் பண்ணிடும் இந்த macOSல இருக்கக்கூடிய 8GB RAM. 8GB RAM உங்களுக்கு சாதாரண RAM கிடையாது. அதாவது அது யூனிஃபைட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள். அந்த யூனிஃபைட் மெமரி 8GB பார்த்தீங்கன்னா மச் மோர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 8GB ரேம்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 16GB போக வேண்டியதுக்கான அவசியம் அந்த இடத்துல
ரெக்கமெண்டட்ல கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் பொறுத்து தான் இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 8GB தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூசேஜுக்கு, அதாவது ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா அப்போ இந்த 8GB வந்து எனக்கு எஃபெக்ட் பண்ணும். அப்போ நான் ஒரு 7 years கிட்ட யூஸ் பண்ணுவேன் என்னோட மேக்புக்குனா நான் வந்து எடுக்கலாம் 8GB ஆர் 16GB அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட நான் 8GB தான் சொல்லுவேன். ஏன்னா 8GB வந்து உங்களுக்கு போதும். யூனிஃபைட் ஸ்டோரேஜ் இது நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். நீங்கள் விண்டோஸில் வந்து ஒரு 16GB ரேம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும். இந்த ரேம் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து 8GB அப்படிங்கிறது ஈவன் லாங் டேர்மும் கூட ஓகே. பட் நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ் பார்த்துக்கங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நீங்கள் யூசேஜ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் யூசேஜ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கே தெரியும். அப்படியும் உங்களுக்கு தெரியல இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து 8GB கரெக்டாக இருக்குமா இல்லை 16GB கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து 8GB போதுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு 8GB தாராளமாக போதும். எக்ஸ்ட்ரீம் நீங்கள் யூசேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 16GB நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான ஒர்த் வந்து உங்களுக்கு இருக்கும். மற்றபடி நீங்கள் இப்போ நார்மலான ஒரு யூசர் 4K வீடியோ எடிட்டிங் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து 16GB ரேமுக்கு போனீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்லைட்டான ஒரு டிஃபரன்ஸ் தான் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 minutesல வெண்டர் ஆயிடும். அதில் வந்து உங்களுக்கு 16GB ரேம் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 minutesல வந்து உங்களுக்கு வெண்டர் ஆகும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த சின்ன டிஃபரன்ஸ்க்காக நீங்கள் 20,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையான அந்த 20,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பலன் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்காது. பட் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் யூசேஜ் பண்ணும்போது 8K வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 minutesல வெண்டர் ஆகணும்னா இது வந்து உங்களுக்கு 15-16 minutes உங்களுக்கு வந்து எடுக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 20,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டனால உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் நிறைய டைம் வந்து சேவ் பண்ணுறீங்க. அந்த பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 20,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அந்த ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து 16GB ரேம் மாடல் ஒர்த் தான். பட் உங்களுக்கு அந்த யூசேஜ் வந்து இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூசேஜ் இல்லாமல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து டோட்டலி வேஸ்ட் தான். யூசேஜ் இருக்கும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மேக் பற்றி நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம மேக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். மேக்புக் பையிங் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு புதுசாக ஒரு மேக்புக் வாங்க போகிறீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே நம்ம பேசியிருந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.